உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே கந்தா கடம்பா கதிர்வேல் முருகா போற்றி போற்றி போற்றி. ஆன்மீகம் 108 சக்தியின் அன்பான வணக்கம். நம்ம நேயர் ஒருத்தரோட விருப்பத்துக்காக இன்னைக்கு பங்குனி உத்தரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். பங்குனி மாசம் வரும் உத்திர நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஒரு வருஷத்துல 12வது மாசம் பங்குனி நட்சத்திரத்துல 12வது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். அதே மாதிரியே நம்ம முருகப்பெருமானுக்கும் 12 கைகள். அதனாலதான் பங்குனி உத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. இது வெறும் முருகப்பெருமானுடைய வழிபாடு மட்டும் அல்லாம எல்லா தெய்வங்களுடைய வழிபாடுகளும் அந்த அன்னைக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. எல்லா தெய்வங்களுக்கும் திருமணமான நாளும் பங்குனி உத்திரம் தான். பிரபஞ்சத்தின் அதிபதியான சிவபெருமான் பார்வதியை மணந்ததும், முருகப்பெருமான் தெய்வானையை மணந்ததும், ராமாயணத்துல ஸ்ரீராமன் சீதையை மணந்ததும், சந்திரன் 27 நட்சத்திரங்களையும் திருமணம் செஞ்சதும், மகாவிஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும் அவதரிச்ச அவதார புதல்வன் தர்மசாஸ்தா ஸ்ரீ ஐயப்பன் அவதரிச்ச நாளும் இன்னைக்கு தான். ஸ்ரீ வள்ளி அவதரிச்ச நாளும் இன்னைக்கு தான். நாராயணன் மார்புல மகாலட்சுமி உட்கார்ந்ததும் பங்குனி உத்தரத்துலதான். பிரம்மனோட நாவல சரஸ்வதி உட்கார்ந்ததும் இதே நாள் தான். எல்லா தெய்வங்களுடைய தெய்வ வழிபாடும் இன்று சிறந்ததே. ஆனால் முருகப்பெருமானுக்கு மட்டும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அது ஏன்னா, முன்னொரு காலத்துல சூரபத்மனுடைய தம்பி தாரகாசுரன் எலியா மாறி கிரவன் மலையில போய் ஒளிஞ்சுக்குவார். படை வீடுகள் அமைச்சு அமர்ந்து இருந்த திரு முருகன் அவருடைய வேலை வச்சு அந்த மலையவே அழிச்சிருவார். அந்த நாள் பங்குனி உத்திரத்தன்னைக்கு இது நடந்தது. அதே மாதிரியே சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்திரன் முருகனுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும்ட்டு ரொம்ப ஆர்வமா இருப்பார். முருகப்பெருமான்கிட்ட இல்லாத அருளா, அவர்கிட்ட இல்லாத அழகா, அவர்கிட்ட இல்லாத அறிவா, அவர் ஞானிக்கெல்லாம் ஞானி, மகானுக்கெல்லாம் மகான், சித்தனுக்கெல்லாம் சித்தன், அப்பேற்பட்ட மனிதனுக்கு என்ன கொடுக்கிறது? தன்னுடைய மகளான தெய்வானையை திருமணம் முடித்து கொடுத்த நாளும் பங்குனி உத்திர நட்சத்திரம் தான். அதனாலதான் முருகப்பெருமானுக்கு மட்டும் அது மிகவும் சிறப்பு வாய்ந்ததா அமைஞ்சிருக்கு. இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு விரதம் இருந்து சாயந்தர நேரத்துல ஐயனுக்கு முருகப்பெருமானுக்கு வீட்டுல பூஜை பண்றது மிகவும் சிறந்தது. அன்னைக்கு விரதம் நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு நேரம் சாப்பிட்டும் இருக்கலாம், சாப்பிடாமையும் இருக்கலாம், இல்ல பாலும் நீர் ஆகாரத்தோட மட்டும் கூட இருக்கலாம். அந்த அன்னைக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கி முருகனுக்கு படைக்க வைக்கணும்னா, அவருக்கு மிகவும் பிடித்தமான மயில் இறகு, உணவு வகையிலேயே அவருக்கு மிகவும் பிடிச்சது பெரிய கல்கண்டு. பெரிய கல்கண்டு கொஞ்சம், வாசனை திரவம், வாசனை மிகுந்த சந்தனம், பன்னீர், பேரிச்சம்பழம், வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கி வீட்டுல படையல் வச்சு குடும்பத்தோட ஐயனோட பாடல் பாடி மனதார அமர்ந்து விரதம் இருக்க ஸ்ரீ முருகப்பெருமானோட அருள் நிறைஞ்சு எல்லாரும் நீடோடி வாழ வேண்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்க. பார்க்கறது மட்டும் இல்லைங்க, உணர்ந்து கேளுங்க. நன்றி, வணக்கம்.